இப்போ பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பன்னீர்ல சேர்க்கறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா ஜீரகத்தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா தான் நம்ம பன்னீர்ல நல்லா கோட் பண்ண போறோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பன்னீரை நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி கியூப் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. வெங்காயமும் இந்த மாதிரி நம்ம கியூப் சைஸ்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு குடமிளகாயும் பாதி குடமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேங்க, கியூப் சைஸ்ல கட் பண்ணிருக்கேங்க. கேரட் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க குடமிளகாய் கலர் கலரா வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த கலந்து வச்ச மசாலால நீங்க காரம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, குடமிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாவோட பன்னீர் கடைசியா சேர்த்திக்கலாங்க. இது நல்லா எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பன்னீரோட சேர்த்தி நம்ம மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பன்னீர், கேரட், குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அப்போதான் இந்த மசாலாலாம் நல்லா பன்னீர்ல இறங்கி கரெக்டா இருக்குங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்க வெளியில வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி குச்சியில இதை குத்தி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குச்சி கிடைக்கலைன்னா நீங்க வெறுமன தவாலையே நீங்க போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வெங்காயம் இதுல சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு குடமிளகாய் எடுக்கிறேங்க. பார்த்து கொஞ்சம் மெதுவா வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு பன்னீர் எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கேரட் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க.
நான் வந்து ஒரு grill pan எடுத்திருக்கேங்க. இதுல வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க. உங்ககிட்ட grill pan இல்லைன்னா நீங்க தோசைக்கல்ல கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லா எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டிக்கெல்லாம் இதுல ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ எண்ணெயை வந்து மேலால நான் வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. நீங்க எண்ணெய்க்கு பதிலா வெண்ணெய் இருந்ததுனாலும் நீங்க வந்து அதை சேர்த்திக்கலாங்க. இல்ல நெய் இருந்ததுனாலும் அதை சேர்த்திக்கலாங்க. இப்ப இத ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க 4 பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குங்க. 4 பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பன்னீர் டிக்கா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.